நீ எழுந்து வா செல்லக்குட்டி. விஜய் இந்த வீடியோ பார்த்தா ரொம்பவே குஷியாயிடுவார். ஆறுதலா பேசின பெண்ணோட வீடியோ. கரூர்ல நடந்த துயரத்துக்கு அப்புறமா ஒட்டுமொத்த பழையையும் தூக்கி போட்டு மொத்த வன்மத்தையும் கக்கிட்டு இருக்கிறாங்க விஜயால மக்கள் செல்வாக்கு இழந்த சில அரசியல் கட்சியினர். ஆனால் பொதுமக்கள் யார் என்ன பழி வேணாலும் போடட்டும், விஜய் நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்றத தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுக்க ஆதரவு குவிஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலையில பெண் ஒருத்தவங்க விஜய்க்கு ஆறுதலா பேசி வெளியிட்டிருக்கிற வீடியோ ரொம்பவே நிகழ வச்சிருக்கு. அந்த வீடியோல, ஹாய் விஜய், மக்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, மறுபடியும் எழுந்து வாங்க, நாங்க சப்போர்ட் பண்ண நீ ஏன் சோர்ந்து போய் உட்காந்துருக்க, யாருமே கோபப்படல, மக்களுக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லை, நீ தான் அடுத்த முதலமைச்சர், நாங்க இருக்கோம் அப்படின்னு சமக்கூலா பேசின வீடியோ பலராலையும் பகிரப்பட்டு வைரல் ஆயிட்டு இருக்கு. உண்மையாவே இந்த வீடியோவை விஜய் பார்த்தா கண்டிப்பா குஷி ஆயிடுவாரு. ஹாய் விஜய், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க தயவு செஞ்சு யாரோட சூழ்ச்சிக்கும் நீங்க பயந்து நீங்க பின்வாங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, எழுந்திரிச்சு வாங்க. திரும்ப நீங்க எங்கெங்க மீட்டிங் போட்டிருந்தீங்களோ அந்த டேட்ல நீங்க போய் மீட்டிங் பண்ணுங்க. நாங்க இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? மக்கள் யாருமே உங்க மேல கோவப்படல, உங்களை யாரும் தப்பா நினைக்கல. இது யாரோட சதி என்ன அப்படிங்கறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிச்சு. நீ ஏயா வந்து சோர்ந்து உட்காந்துருக்க? ஏஞ்சி வாயா, நாங்க இருக்கோம் யா, மீட்டிங் போடியா, நம்ம பசங்க வருவாங்க, நம்ம ஆளுங்க எல்லாருமே வருவாங்கயா, நம்ம மக்கள் வருவாங்க, பெண்கள் வருவாங்க, எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீதான் அடுத்த சிஎம், அதுல எந்த மாற்றமுமே இல்ல. நீ நீ ஏஞ்சி வா தங்கம், செல்லக்குட்டி, நீ வாடி, ஃபீல் பண்ணாதம்மா. எந்த ஒரு சோசியல் மீடியாவிலையும் உங்களை பத்தி யாருமே தப்பா பேசல, திட்டி போடல. எல்லாருமே நல்ல விதமா தான் பேசுறாங்க. எல்லாருமே வந்து உங்களை பிடிச்சிருக்கு, நீங்க வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஒரு செயல் செய்யறோம், ஒரு நல்லது செய்யறோம் அப்படின்னா அது நிறைய இடையூறுகள் வரும். நீங்க அதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க. வாங்க, வந்து எப்பயும் போல மீட்டிங் பண்ணுங்க. நீங்க வந்து கண்டிப்பா ஜெயிப்பீங்க. உங்களை ஜெயிக்க நாங்க வைப்போம். இதுல எவ்வளவு வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க கவலையே பட வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன நடக்கணும்னு கடவுள் நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். நீங்க வாங்க ப்ளீஸ், ஃபீல் பண்ணாதீங்க. மக்களை வந்து கரூர் மக்களை பாருங்க, அவங்களோட இதை என்னன்னு வந்து பார்த்து இது பண்ணிட்டு நீங்க ஓடுங்க. வழக்கம் போல உங்க மீட்டிங் போடுங்க, பண்ணுங்க, சரியா போயிடும். ஜெயிப்போம் நம்ம தான்.